அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுض்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ நஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅத் ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு. ஸதகல்லாஹுல் அலியுல் அதீம். அகில உலகையும் படைத்து பரிபாலித்து ரட்சிக்கும் அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தானது. ஸலாத்தும் ஸலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர், தோழர், தொடர்ந்தோர் அனைவரின் மீதும், உலகில் உள்ள மூமின்களான நல்லடியார்களான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும், குறிப்பாக அல்லாஹுவின் அருளை நாடியவர்களாக ஜுமா தொழுகைக்காக அவனது இல்லத்திலே ஒன்றிணைந்திருக்கும் நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் கடந்த சில வாரங்களாக ஜும்மா உரையின் வாயிலாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வெற்றிக்கு காரணமாக அமைந்த பல்வேறு வகையான நுணுக்கமான அம்சங்களை நாம் பார்த்து வருகிறோம். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய கூற்றின் அடிப்படையில் இந்த சமுதாயத்தின் முன்னோர்கள் எந்த வழிவகைகளால் வெற்றியடைந்தார்களோ அதே வழிவகைகளை பின்பற்றாமல் இன்றைய உம்மத்திற்கும் இந்த உம்மத்தினுடைய பிந்தைய சமுதாயத்தவர்களுக்கும் வெற்றி சாத்தியம் இல்லை என்கிற கருத்தோடு தான் நாம் இந்த விஷயங்களை எல்லாம் அலசி கொண்டு வருகிறோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்பாடுகளிலே முக்கியமான 3 அம்சங்கள் இருந்தன என்று நாம் பார்த்தோம். ஒன்று, நுணுக்கமான திட்டமிடல். இரண்டாவதாக, அந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கான வழிவகைகளை திரட்டுதல். மூன்றாவதாக, அதனை செயல்படுத்துவதற்கான ஆளுமைகளை தேர்வு செய்தல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்கா வாழ்க்கையினுடைய ஆரம்ப காலகட்டத்திலிருந்து அவர்கள் மரணிக்கின்ற வரைக்கும் கூட அத்துணை அவர்களுடைய செயல்பாடுகளிலும் இந்த 3 அம்சங்கள் நிறைந்திருப்பதை நம்மால் காண முடியும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினால் நபியாக்கப்பட்ட முதல் அந்த வியூகங்களை அவர்களே வகுத்து செயல்பட்டார்கள். முதலாவதாக இரகசியமான செயல்பாடுகளை அமைத்தார்கள். இரகசியமான பிரச்சாரங்களை மேற்கொண்டது. ஹிஜ்ரத்தின் பொழுது திட்டமிட்டு செயலாற்றியது. மூன்றாவதாக, நவீனங்களை பயன்படுத்துவதிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயக்கம் காட்டாமை. இந்த 3 விஷயங்களை கடந்த வார ஜும்மா உரையிலே நாம் பார்த்தோம். அன்பானவர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விவேகம் நிறைந்த வியூகத்திலே அழைப்பு பணியை விவேகத்துடன் செய்வதும் கூட ஒன்றாக இருந்தது. தாவா என்று நாம் சொல்லுகிறோம். இறைமார்க்கத்தின் பக்கம் மக்களுக்கு அழைப்பு கொடுக்கிற பணி ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய அடிப்படையான கடமை, தலையாய கடமை. இந்த சமுதாயம் இன்னும் இந்த விஷயத்தை புரிந்து கொள்ளாமலேயே இருப்பதுதான் இன்றைக்கும் நாம் பெரும்பான்மையாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தினுடைய மக்கள் தொகையோடு ஒப்பிடுகிற பொழுது நாம் பெரும்பான்மையாக இருந்தாலும் கூட வெற்றி அடையாமல் இருப்பதற்கான காரணம், தாவா என்று ஒரு கான்செப்ட் இஸ்லாம் வைத்திருக்கிறது என்பதை அறிஞர் பெருமக்களும் கூட உணர்ந்து கொள்ளவில்லை. ஆலிம்களாக இருந்து இந்த சமுதாயத்தை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள், சமுதாயத்தின் காவலர்கள் என்று போலீஸ்காரர்களுடைய பட்டத்தை இலவசமாக பெற்றிருக்கக்கூடியவர்கள். காவலர்கள் போலீஸ்காரர்களுக்குத்தான் சொல்லப்படும். போலீஸ்காரர்களுக்கு தமிழிலே சொல்லப்படுகிற வார்த்தை தான் காவலர்கள். அந்த வார்த்தையை மார்க்கத்தின் காவலர்கள் அல்லது சமுதாயத்தின் காவலர்கள் என்று தங்களுக்கு தாங்களே அடைமொழியிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய உலமா பெருமக்கள் கூட இஸ்லாத்திலே தாவா என்கிற ஒரு கான்செப்ட் இருக்கிறது, தலையாய கான்செப்ட் இருக்கிறது, ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் அடிப்படையான கடமையாக இருக்கிறது என்கிற விஷயத்தை அவர்களே புரிந்து கொள்ளவில்லை என்கிற பொழுது இந்த சமுதாயம் எப்படி புரிந்து கொண்டிருக்கும்? இன்றைக்கும் இது பற்றிய பெரிய அளவிற்கான விழிப்புணர்வை நாம் பெற வேண்டியிருக்கிறது. நம்முடைய சமுதாயத்திற்கு அந்த விழிப்புணர்வை ஊட்ட வேண்டியிருக்கிறது. குறுகிய எண்ணிக்கையில் அமைந்திருக்கக்கூடிய மிகச் சொற்பமான முஸ்லிம்கள் தாவா என்கிற விஷயத்தை உணர்ந்திருக்கிறார்கள், புரிந்திருக்கிறார்கள், அந்த தாவா பணியை செய்து கொண்டும் இருக்கிறார்கள். ஆனாலும் கூட
நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அழைப்பு பணியை தாவாவையும் விவேகத்தோடு தான் செய்திருக்கிறார்கள் என்கிற அந்த உண்மையை இன்றைய தாயிகள் புரிந்து கொள்ளவில்லை என்பது இன்னொரு வேதனையான வேடிக்கை. விவேகத்துடன் செயல்படுத்த வேண்டிய அம்சம் தாவா என்கிற அழைப்பு பணி. அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விவேகம் எப்படி அமைஞ்சிருந்தது தெரியுமா? அன்றைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தாவா பணியை கையிலே எடுத்து வெற்றி பெற்றதற்கும் அந்த விவேகம்தான் காரணம். இன்றைக்கு தாவாவை பற்றிய புரிந்துணர்வு சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு இருந்தாலும் அதன் மூலம் நமக்கு வெற்றி கிடைக்காமல் இருப்பதற்கும் அதுதான் காரணம். அந்த வெற்றிகரமான வியூகத்தை நாம் புரிந்து கொள்ளவில்லை. அது என்ன என்று கேட்டால், ஷிர்க் ஒழிப்பை விட மனிதர்களுக்கிடையிலே இணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு, ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள், முன்னுரிமை கொடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே நாம் நுட்பமாக காண வேண்டிய விஷயம். இதனையெல்லாம் தான் உசூலு சீரா என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். எல்லாவற்றுக்குமே அடிப்படைகள் இருக்கின்றன. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அத்துணை வகையான அறிவு ரீதியான துறைகளுக்கும் உசூல் என்று ஒரு தனி பாடமே இருக்கிறது. தப்சீர் என்று சொன்னால், குர்ஆன் விளக்க உரை என்று சொன்னால் அதற்கும் உசூல் இருக்கிறது. ஆளாளுக்கு தப்சீர் பண்ணிட முடியாது. சில அடிப்படைகள் இருக்கின்றன. அடிப்படைகள் சொன்னால் ஆங்கிலத்தில் சொன்னால்தான் இன்றைக்கு தமிழை விட இலகுவாக புரியும் என்பதற்காக அந்த வார்த்தையை சொல்கிறேன். ஃபண்டமெண்டல்ஸ், விளக்கம் பெறுவதற்கு, திருக்குர்ஆன் ஷரீஃபிலிருந்து விளக்கம் பெறுவதற்கு சில அடிப்படைகள் இருக்கின்றன. ஃபிக்ஹ் என்கிற மார்க்க சட்டம் என்று சொன்னால் உசூலுல் ஃபிக்ஹ், ஃபிக்ஹினுடைய அடிப்படைகள் என்று சில முறைமைகள் இருக்கின்றன, சில அடிப்படையான விஷயங்கள் இருக்கின்றன. எல்லா துறைகளுக்கும், அறிவு சார்ந்த அத்துணை துறைகளுக்கும் உசூல் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறுக்கும் உசூல் இருக்கிறது. தாரீக் என்பது வேறு, சீரா என்பது வேறு. தாரீக் என்றால் வரலாறு என்று சொல்லப்பட்டாலும் கூட தேதிவாரியான சில குறிப்புகளுக்கு தாரீக் என்று பெயர். தாரீக்னா டேட்டுன்னு அர்த்தம், உருதுலையும் அரபியிலையும். தாரீக் என்று சொன்னால் டேட்டு. இப்போ டைரி குறிப்புகள் மாதிரியாக பதிவு செய்யப்படுகிற விஷயங்களுக்கு தான் தாரீக். சீரா என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை படிப்பதன் மூலமாக நாம் பெற வேண்டிய பாடங்களுக்கு சொல்லப்படுகிற விஷயம். சுருக்கமான வார்த்தைகளில் இப்படி புரிந்து கொண்டால் போதுமானது. நான் ஏன் நபிகளாருடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்க வேண்டும் என்கிற கேள்வி எழுப்பி பார்க்கிற பொழுது, இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா நீ சீராவை படித்து தான் ஆகணும். இந்த மாதிரி செயல்பட வேண்டும் என்று சொன்னால் நீ சீராவுக்கு வந்து தான் ஆக வேண்டும். இன்றைக்கும் நீ வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நபிகளாருடைய சீராவிலிருந்து பாடம் பெற வேண்டும். இப்படி சீராவிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய அடிப்படை அம்சங்களைத்தான் உசூலு சீரா என்று சொல்லப்படுகிறது. நபிகளாருடைய வரலாற்றினுடைய அடிப்படைகள். அந்த அடிப்படைகளை வைத்து பார்க்கிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாவா செய்தார்கள். தாவா செய்ய வேண்டும் என்று குர்ஆன் சொன்னது. அதனால் அவர்கள் தர்க்க ரீதியாக, அறிவு ரீதியாக, ஆன்மீக ரீதியாக எல்லா வகையிலும் இஸ்லாத்தின் பக்கம் மக்களுக்கு அழைப்பு கொடுத்தார்கள். இதெல்லாம் நம்ம புரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய விஷயம். ஆனால் நபிகளாருடைய அந்த சீராவிலே நுட்பமாக அமைந்திருக்கக்கூடிய, அன்றைக்கு அந்த தாவாவின் மூலமாக அவர்கள் வெகு சீக்கிரமாக வெற்றி அடைந்த ஒரு காரணம், இன்றைக்கு நாம் தாவாவை பற்றிய புரிதல் இருந்தாலும் வெற்றி அடையாமல் இருப்பதற்கான காரணமும் அந்த நுட்பம்தான். தாவாவிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைபிடித்த வியூகம், விவேகம் நிறைந்த வியூகம். அது என்னன்னு கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகையினுடைய நோக்கம், அவர்கள் இறுதி தூதராக நியமிக்கப்பட்டதனுடைய நோக்கம் ஷிர்க் ஒழிக்கப்பட வேண்டும், இணை வைப்பு ஒழித்து கட்டப்பட வேண்டும், அந்த இடத்திலே தௌஹீது நிலைநிறுத்தப்பட வேண்டும். நபிகளாருடைய வருகையினுடைய நோக்கங்களில் முக்கியமானதும் முதலாவதானதும் இதுதான். அப்போ அந்த ஷிர்க்கை ஒழித்து தௌஹீதை நிலைநிறுத்த வேண்டும், அதற்காக அழைப்பு பணி செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த ஷிர்க்கை ஒழிப்பதற்கு முன்னால் சமூக ரீதியான ஒற்றுமையையும் இணக்கத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என்று புரிந்திருந்தார்கள். இன்றைக்கு நாம் புரியாமல் இருக்கக்கூடிய விஷயம் அதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய தூதராக இருந்தார்கள், எல்லாருக்கும் தெரியும். அவர்கள் சொல்கிறார்கள், நான் இறை தூதராக இருந்ததால் இறை இல்லமான காபாவிலே
குறிப்பாக அடிக்கோடிட்டு சொல்லுகிறார்கள், சிலைகள் நிறைந்து கிடந்த காபாவினுடைய வளாகத்தில் தொழ முடியாது. இறை தூதர் என்கிற அடிப்படையில், ஷிருக்கை ஒழிக்க வந்தவன் என்கிற அடிப்படையில், ஷிருக்கினுடைய அடையாளங்களாக இருக்கக்கூடிய சிலைகளிடத்தில் இருக்கும் இடத்திலே நான் தொழ முடியாது. முதலில் அந்த சிலைகள் ஒழித்து கட்டப்பட வேண்டும் தான். ஆனாலும் நான் அதை செய்யலை, ஆனாலும் நான் அதனை செய்யவில்லை என்று வெளிப்படையாக அறிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் அந்த மாதிரி எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விவேகம் நிறைந்த உத்தியின் அடிப்படையிலே அந்த சிலைகள் நிறைந்து கிடந்த காபாவினுடைய ஆலயத்தில் ஓரமாக நின்று தொழுவோம். அவைகளுக்கு முன்னால் சுஜூது செய்ய வேண்டாம், சுஜூது செய்யாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அதிலிருந்து விலக வேண்டும் என்று சொன்னால், அந்த சிலைகளுக்கு வெளியே கொஞ்சம் ஓரமாக தொழுதுக்குவோம். முதலில் இதயங்களிலே மாற்றுவதிலே கவனம் செலுத்துவோம், பிறகு இந்த சிலைகளை அகற்றுவது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவு செய்தார்கள். அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் காபாவுனுடைய அந்த மக்காவுடைய ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க எடுத்த நடவடிக்கை. இப்போ பாருங்கள், நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம். ஷிருக்கு ஒழிக்கிறது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலையாய பணி. சிலைகள் இருக்கிற இடத்துல வணங்கக்கூடாது. ஏன்? அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இடத்தில் கூட, கபிரிஸ்தானில் கூட தொழக்கூடாது ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ சிலைகள் இருக்கிற இடத்துல தொழலாமா? இஸ்லாத்தினுடைய அடிப்படை தத்துவத்தின் அடிப்படையில், கொள்கையின் அடிப்படையில் சிலைகளுக்கு முன்னாடி நின்று தொழக்கூடாது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாவாவினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் அப்படி எடுக்கலை. சிலைகளை ஒழித்து கட்டிவிட்டுத்தான் இந்த இடத்துல தொழுகையை நடத்த வேண்டும் என்கிற முடிவை எடுக்கவில்லை. அதற்கு மாறாக அந்த ஷிர்க்கை ஒழிப்பதற்கு முன்னால் மக்களுடைய இதயங்களை இணைக்க வேண்டும், அவர்கள் உள்ளங்களை எல்லாம் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்பட செய்து, பிறகு ஷிர்க்கை குறித்த தெளிவை அவர்களுக்கு கொடுத்தால் அவர்களை அகற்றுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என்று முடிவெடுத்தார்கள். இணக்கம்தான் தாவாவுக்குரிய சரியான வழிமுறை. இணக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால் என்ன நடக்கும் என்பதை இன்றைக்கு நாம் அனுபவ ரீதியாக உணர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த விஷயத்தில் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? பிடிவாதம் காட்டுகிறோம். ஷிர்க் ஒழிப்பதாக இருக்கட்டும், தௌஹீதை நிலைநிறுத்துவதாக இருக்கட்டும். ஆனால் அது விஷயத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைபிடித்திருக்கக்கூடிய இந்த விவேகம் நிறைந்த வியூகத்தை கடைபிடிக்க தவறிவிட்டோம். இன்னும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால், தாவா என்பது வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், தௌஹீது நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், இணக்கம் ஏற்படுத்தப்பட வேண்டும். யாருக்கு மத்தியில்? முஸ்லிம்களுக்கும் நான் முஸ்லிம்களுக்கு மத்தியிலுமா? அதற்கு முன்னாடி முஸ்லிம்களுக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். இன்றைக்கு இருப்பது போன்ற பிரிவினைவாதமும் பிரிவினை சிந்தனைகளும், ஆன்மீகத்தின் அடிப்படையிலும் இஸ்லாத்தின் பெயராலும் கூட பிரிந்து கிடக்கக்கூடிய இந்த மாதிரியான சூழ்நிலைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் சிறிதளவும் இருந்ததில்லை. அப்படி இருந்தால் அது வெற்றி இல்லை என்பது நபிகளாருக்கு தெரியும். காரணம் என்னவென்று சொன்னால், மனிதகுல ஒற்றுமை, நுபுவத்தினுடைய நோக்கம் மனிதகுலத்தை ஒருங்கிணைப்பதற்காக நீ வந்திருக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் முஸ்லீம்கிட்ட போய் அழைப்பு கொடுத்து சொன்னால், முஸ்லீம் சமுதாயமே இன்னைக்கு பிரிஞ்சிருக்கிற மாதிரி அன்னைக்கு சஹாபாக்கள் பிரிஞ்சிருந்தால் என்ன சொல்லியிருப்பாங்க? இன்னைக்கு என்ன சொல்லிட்டு இருக்காங்களோ அதை தான் சொல்லியிருப்பாங்க. முதல்ல நீங்கள்லாம் சேர்ந்து ஒன்றாவுங்க, அதுக்கப்புறம் எங்களையெல்லாம் சேர்த்துறதுக்கு வரலாம். முஸ்லிம்கள் நீங்களே பிரிந்து கிடக்கிறீர்கள், உங்களுக்கிடையில் ஒற்றுமை இல்லை, உங்களுக்கிடையில் இணக்கம் இல்லை. நீங்களே இப்படி இருக்கிற பொழுது மனித குலத்தை ஒருங்கிணைப்பதற்கு வந்துட்டீங்களே என்று இப்போ சொல்கிறாங்களா இல்லையா? இன்றைக்கும் இருக்கிறதா இருக்கிறதா? எவ்வளவு பெரிய விஷயங்களில், எத்தனை விஷயங்களிலே இந்த சமுதாயம் பிரிந்து கிடக்கிறது. அதனால முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு அழைப்பு கொடுப்பதற்கு முன்னால் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய ஒற்றுமையையும் இணக்கத்தையும் உறுதிப்படுத்தினார்கள். அதற்கு அடிப்படையிலேயே தளமிட்டார்கள். எப்படி? முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் எல்லாவற்றையும் ஆரம்பத்திலேயே அகற்றிவிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாரையும் ஒன்றாக்கி விட்டார்கள். மக்காவாசிகளையும் மதீனாவாசிகளையும் ஒன்றிணைத்தார்கள். மதீனாவுக்கு போன பிறகு அங்கிருக்கக்கூடிய அவுஸ் ஹஸ்ரஜ் என்று சொல்லக்கூடிய மதீனாவுடைய 2 சமுதாய குழுவினர்களை ஒன்று சேர்த்தார்கள். அவர்கள் ஒன்று சேர்த்ததுக்கு பிறகு அவர்கள் எல்லாம் ஒரு அணியிலே சேர்ந்தார்கள். அப்படி வந்த பிறகு போர்கள் கணிசமான அளவுக்கு தவிர்க்கப்பட்டன என்று தான் சொல்ல வேண்டும். திருக்குரான் ஷரீஃபிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 3வது அத்தியாயத்தின் 103வது வசனத்திலே இதை பற்றி தெளிவாக எடுத்து சொல்கிறான். வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ,
திருக்குரான் என்கிற அல்லாஹ்னுடைய கயிற்றை எல்லோரும் சேர்ந்து பற்றி பிடியுங்கள். வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். வதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கக்கூடிய நிஅமத்துகளை நினைத்து பாருங்கள். இது குந்தும் ஆதான், நீங்கள் விரோதிகளாக பகைவர்களாக இருந்தீர்கள். நீங்கள் பகைவர்களாக இருந்தீர்கள். முஸ்லிம்களை பார்த்து தான் இந்த வசனம் பேசுகிறது. மதீனாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் 2 பிரிவினர்களாக 125 வருடங்களுக்கு மேலாக ஒருவருக்கொருவர் போரிட்டு கொண்டிருந்தவர்கள். அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற 2 குலத்தினர்கள். அவர்களை ஒன்று சேர்த்தார்கள் இஸ்லாத்தின் பெயரால், இஸ்லாமிய சகோதரத்துவத்தின் பெயரால். நீங்கள் 125 வருடங்களாக சண்டையிட்டு இருக்கலாம், குலப்பெருமை பேசி பிரிந்து கிடந்திருக்கலாம். இப்பொழுது நீங்கள் முஸ்லிம்கள் என்று சொன்னால் அவர்களுடைய சமுதாயத்திலே பிரிவினைக்கு வாய்ப்பே இருக்கக்கூடாது. நீங்கள் ஒன்று சேர்ந்துதான் ஆக வேண்டும். மதீனா சமுதாயத்தை ஒன்றிணைத்ததும், மக்காவில் வந்த முஸ்லிம்களை மதீனா சமுதாயத்தோடு ஒன்றிணைத்ததெல்லாம் வரலாறு பதிவு செஞ்சிருக்கக்கூடிய விஷயம். அல்லாஹ் உங்களுக்கு அந்த அடிப்படையிலே பெரும் கிருபை செய்திருக்கிறான். இது குந்தும் ஆதான், நீங்கள் பகைவர்களாக இருந்தீர்கள். ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களிலே இணக்கத்தை ஏற்படுத்தினான். ஃபஅஸ்பஹதும் பிநிஅமதிஹி இஹ்வானா, அவனுடைய அருளால் நீங்கள் எல்லாம் சகோதரர்களாக மாறிவிட்டீர்கள். நீங்கள் முஸ்லிம்கள் என்கிற அந்த கேட்டகரியை தாண்டி ஒரு குடும்பத்தினுடைய உறுப்பினர்களாக மாறிவிட்டீர்கள். வகுந்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரின் மினன் நார், அந்த வகையிலே நீங்கள் சகோதரர்களாக ஆவதற்கு முன்னால், உங்களுடைய உள்ளங்கள் இணைக்கப்படுவதற்கு முன்னால், அந்த வகையில் இறையருள் உங்களுக்கு வருவதற்கு முன்னால் நீங்கள் நரகப் படுகொலையின் ஓரத்திலே இருந்தீர்கள். ஃபஅன்கதக்கும் மின்ஹா, அல்லாஹுதான் உங்களுடைய ஒற்றுமையின் மூலமாக உங்களுடைய உள்ளங்களை நீங்கள் இணைத்துக் கொண்டதன் மூலமாக அந்த நரக படுகொலையிலிருந்து கைப்பிடித்து தூக்கிவிட்டான். கதாலிக யுபையினுல்லாஹு லக்கும் ஆயாத்திஹி லஅல்லக்கும் தஹ்ததூன், நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தன்னுடைய வசனங்களை இப்படியெல்லாம் விளக்குகிறான் என்று அல்லாஹ் சொல்றான். யோசிச்சு பாருங்க, இந்த வசனத்தினுடைய அடிப்படையில் இந்த முஸ்லிம் சமுதாயம் இந்த வசனத்திற்குரியவர்களாக இருக்கிறோமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாவாவின் மூலமாகத்தான் ஷிர்க்கை ஒழிக்க முடியும், இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும், தௌஹீதை நிலைநிறுத்த முடியும். ஆனாலும் கூட அதனை 2ஆம் பட்சமாக வைத்தார்கள் என்பதே அவர்களுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டிலிருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். காபாவில் சிலைகள் நிறைந்து கிடந்தன, அங்கே தொழ முடியாது. ஆனாலும் நான் அந்த இடத்தில் தான் தொழுதேன், ஒரு ஓரத்தில் தொழுதேன். இந்த சிலைகளை எல்லாம் ஒழிச்சுக்கிட்ட பிறகுதான் நான் இங்கே தொழுவேன், நிற்கலை. மனித உள்ளங்கள் இணக்கமாக்கப்பட வேண்டும். தாவாவினுடைய விவேகம் அதுதான். இஸ்லாத்தை வெற்றி பெறச் செய்வதற்கான வியூகம் அதுதான். அல்லாஹ்வின் அருளால் நீங்கள் ஒருவருக்கொருவர் சகோதரர்களாக ஆகிட்டீங்க அப்படிங்கிற அந்த குர்ஆன் வசனத்தினுடைய காட்சியை கண்ணார கண்டார்கள் அன்றைய முஸ்லிம் அல்லாதவர்கள். எப்படிப்பட்ட உணர்வு அவர்களுக்கு மத்தியில் இருந்துச்சு? ஒரு ஆளுக்கு மேலே இன்னொரு ஆளு கொலை வெறியோடு பார்த்து கொண்டிருந்தவர்கள், கொலை வெறியோடு சுற்றி கொண்டிருந்தவர்கள், மற்றவர்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய உற்ற தோழர்களாக மாறி போனார்கள். உஹுவத் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய சகோதரத்துவத்தினுடைய நடமாடும் வடிவங்களாக ஆனார்கள். அவங்கள பார்த்தானாக்க தெரிஞ்சுக்க முடியும், இவர்கள் ஒரு சமுதாயத்தினுடைய அங்கத்தவர்கள். இந்த குர்ஆன் வசனம் சொல்லக்கூடிய கருத்தின் அடிப்படையில் இன்னும் முஸ்லிம் சமுதாயம் வரவே இல்லை. தாவா எப்படி வெற்றி பெறும்? அது இன்னைக்கு வெளிப்படையாக கேட்கப்படுகிறது. நீங்கள் இஸ்லாத்தின் பக்கம் வாருங்கள், இயற்கை மார்க்கத்தின் பக்கம் வாருங்கள். மனிதகுலம் எல்லாரும் ஒன்று, மனிதகுலத்தில் ஏற்றத்தாழ்வெல்லாம் இல்லை என்று இஸ்லாத்தினுடைய தாவாவினுடைய கான்செப்டுகளை எடுத்து வைக்க போனால் முஸ்லீம் சமுதாயம் முதல்ல நீங்கள்லாம் ஒன்று சேருங்கப்பா, அதுக்கப்புறம் எங்களை கூப்பிடுங்க என்று வெளிப்படையாக சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் கேட்குறோமா இல்லையா? அப்போ அன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி பெற்றதற்கு காரணமும் இந்த விவேகம் நிறைந்த வியூகம்தான். இன்றைக்கி நாம் தோல்வி இருக்கிறதுக்கு அடையிறதுக்கான காரணமும் அந்த விவேகம் நம்மள்கிட்ட இல்லாமல் போனது தான். இதே மாதிரி தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்று சமுதாயத்தவர்களுக்கு மத்தியிலே பல்வேறு வகையான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை ஏற்படுத்தினார்கள். இன்றைக்கி நமக்கு அப்படிப்பான வாய்ப்பே இல்லாமல் போயிருக்கிறது. அப்படி யோசிக்கிறதே இல்லை. பிற சமுதாய மக்கள் யோசித்து பாருங்கள், இந்த நாட்டில் பாசிசத்தின் மூலமாக இந்துத்துவத்தின் மூலமாக பாதிக்கப்பட்டது முஸ்லீம்கள் மட்டும்தானா? ஒரு காலகட்டத்தில் அப்படித்தான் எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டு இருந்தான். ஆர்எஸ்எஸ் வெர்சஸ் முஸ்லீம்கள் இப்படித்தான் காட்சிப்படுத்தப்பட்டுச்சு, கருத்துருவாக்கம் செய்யப்பட்டுச்சு. ஆனால் இன்றைக்கு அதைவிட அதிகமாக பாதிக்கப்படுபவர்கள், முஸ்லீம்களை விட அதிகமாக இந்தியர்கள் எல்லோரும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது எவ்வளோ பெரிய தாவாவுக்குரிய வாய்ப்பு!
எவ்வளோ பெரிய ஒப்பந்தங்களை ஏற்படுத்தலாம். அப்போது இந்துத்துவம், பாசிசம் இவற்றின் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய முஸ்லிம் அல்லாத எத்தனையோ சிறுபான்மையினர்கள் இருக்கிறார்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அவர்களோடு நாம் ஏன் இன்னும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை ஏற்படுத்தவில்லை? திருக்குரான் ஷரீஃபில் இது சம்பந்தமாக ஏராளமான செய்திகள் வருகின்றன. உங்களுடைய எதிரிகள் யார், உங்களுடைய நண்பர்கள் யார் என்பதை முதலில் நீங்கள் அடையாளம் காணுங்கள் என்கிற கோணத்திலே நிறைய வசனங்கள். முஸ்லிம் அல்லாதவர்களாக இருப்பவர்கள் அத்தனை பேர் உங்களுடைய எதிரிகள் இல்லை. நீங்கள் உங்களுடைய அன்புக்கும் நேசத்திற்கும் இணக்கத்திற்கும் உங்களுடைய ஹிதுமத்திற்கும் உங்களுடைய சேவைக்கும் உரிய முஸ்லிம் அல்லாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்று குர்ஆன் அடையாளம் காட்டுகிறது. பகைவர்கள் யார் என்பதை அடையாளம் காட்டுகிறது. அந்த வகையில் முஸ்லிம்களிலும் கூட உங்களுக்குண்டான எதிரிகள் இருக்கிறார்கள் என்று அடையாளம் காட்டுகிறது. ஏன், உங்கள் சொந்த குடும்பத்திலேயே உங்களுக்கு எதிரிகள் இருக்கிறார்கள் என்று குர்ஆன் அடையாளம் காட்டுகிறது. அப்போ எதிரிகள் யார், நண்பர்கள் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று குர்ஆன் வலியுறுத்தி இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுடைய இந்த பாடங்களை தங்களுடைய சமுதாயத்திலே, தங்களுடைய தோழர்களுக்கு மத்தியிலே தெளிவாக விளக்கினார்கள். அதன் அடிப்படையிலே மாற்று சமுதாய மக்களிடத்திலே நிறைய ஒப்பந்தங்களை ஏற்படுத்தினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விவேகம் நிறைந்த வியூகத்திலே மற்ற எல்லாவற்றை காட்டிலும் மிக எடுப்பாக தெரியக்கூடிய விஷயம் நான் முஸ்லிம்கள்கிட்ட இந்த மாதிரியான ஒப்பந்தங்களை ஏற்படுத்தியது தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் நிறைய ஒப்பந்தங்களை செஞ்சுருக்கிறாங்க. இஸ்லாத்தினுடைய அந்த இலக்கை நோக்கி, இஸ்லாத்தினுடைய நலன்களுக்காக, இஸ்லாத்தை முன்னேற்றுவதற்காக, வளர்ச்சியடைய செய்வதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது தேவை என்று கருதினார்கள். நான் முஸ்லிம்கள்கிட்ட ஒப்பந்தம் ஏற்படுது. அந்த அடிப்படையில் தான் எதிரிகளோடு உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். ஹுதைபியா உடன்படிக்கை அதனுடைய தலை சிறந்த உதாரணம். தனியாகவே ஒரு 3 மணி நேரம் பேச வேண்டிய சப்ஜெக்ட் ஹுதைபியா உடன்படிக்கையும் அதில் இருக்கக்கூடிய நுட்பங்களும் விவேகங்களும். வெளிப்படையில் பார்த்தால் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய இழப்பையும் நஷ்டத்தையும் ஏற்படுத்துகிற, ஏன் அவமானத்தையும் கூட ஏற்படுத்தக்கூடிய ஒப்பந்தமாகத்தான் அந்த ஷரத்துகள் இருந்துச்சு. ஹுதைபியா உடன்படிக்கையினுடைய ஷரத்துகள் மேலோட்டமாக பார்த்தால் முஸ்லிம்களுக்கு பேரிழப்பு, அவமானம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லாம் கோபித்து கொண்டு போயே விட்டார்கள், எழுந்து போய் விட்டார்கள். கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நாம் சத்திய மார்க்கத்தில் தானே இருக்கிறோம், அதில் என்ன உமரே உங்களுக்கு சந்தேகம்? நீங்கள் அல்லாஹ்வுடைய உண்மையான தூதர் தானே, அதில் என்ன உமரே உங்களுக்கு சந்தேகம்? நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய வேதம் சத்தியமானது தானே, அது என்ன சந்தேகம் உமரே? அப்படியானால் ஏன் இந்த மாதிரியான தாழ்ந்த முஸ்லிம்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஷரத்துகளுக்கு, இந்த நிபந்தனைகளுக்கு நாம் உடன்பட வேண்டும்? வெளிப்படையில் பார்த்தால் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்துகிற மாதிரியான ஷரத்துகளை கொண்டிருந்தது ஹுதைபியா உடன்படிக்கை. ஆனால் அதைத்தான் அல்லாஹ் சொன்னான், இன்னா ஃபத்ஹனா லக ஃபத்ஹம் முபீனா, இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக நாம் உங்களுக்கு வெளிப்படையான வெற்றியை அளித்திருக்கிறோம்னு. அந்த வெற்றி எப்படி அமைஞ்சிச்சுங்கிறதெல்லாம் பெரிய வரலாறு இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி தான் போர்களிலும் கூட விவேகம் நிறைந்த வியூகங்களை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைபிடித்தாங்க, மேற்கொண்டார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விவேகங்களுடைய பொன்னான அத்தியாயம் என்று சொல்லலாம் அதனை. நிறைய சமாதான ஒப்பந்தம், நிறைய போர் ஒப்பந்தங்கள், அதில் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்லிணக்கத்தை மேற்கொண்டார்கள். ஒவ்வொரு கட்டத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நேரடியாக விவேகம் நிறைந்த வியூகத்தை வகுத்து செயல்பட்டார்கள். அதெல்லாம் அன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அசாதாரணமான செயல்பாடாக இருந்துச்சு. இது பெரிய அளவுக்கு பேசப்பட வேண்டிய, நம்மிடத்தில் இல்லாமல் போயிருக்கக்கூடிய ஒரு பெரும் விஷயம். நமக்கு மத்தியிலேயே இன்னும் இஸ்லாமிய உஹுவத் என்று சொல்லக்கூடிய சகோதரத்துவம் உருவாகவே இல்லை. பேருக்கு பேசிக்கொண்டிருக்கிறோம், பேருக்கு சலாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், அல்லது எதிர்பார்ப்பின் அடிப்படையில் உறவையும் நட்பையும் பேணிக் கொண்டிருக்கிறோம். இஸ்லாத்தை தூக்கி நிறுத்துவதற்கான ஒப்பந்தங்கள் நமக்கு, இணக்கங்கள் நமக்கு மத்தியில் இல்லை. நீயும் நானும் கூட பிறப்பு என்பதை தாண்டி நீயும் நானும் முஸ்லிம், ஒரு கொள்கைக்காக வேண்டி வாழக்கூடியவர்கள், ஒரு கொள்கையை நிலைநிறுத்துவதற்காக வேண்டி முஸ்லிமாக நியமிக்கப்பட்டவர்கள் என்கிற அடிப்படையிலான இணக்கம் முஸ்லிம் சமுதாயத்திற்கு மத்தியில் இன்னும் வரலை. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் இருந்த இன்னொரு முக்கியமான விஷயம் கலந்தாலோசனை செய்தல். சூராயியத்து என்கிற ஒரு கான்செப்ட் இஸ்லாத்தில் இருக்கு. இன்னைக்கு இல்லாமல் போனதும் அதுதான். அம்ருஹும் ஷூரா பைனஹும், அவர்கள் தங்களுடைய காரியங்களை ஆலோசனை செய்துதான் நடத்துவார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. ஆலோசனை செய்யாமல் எந்த காரியத்தை எடுக்கிறது இல்லை.
ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியூகம் வகுத்து செயல்பட்டார்கள். அதில் ஒரு அசாதாரணமான விஷயம் கலந்தாலோசனை செய்து முடிவெடுத்து செயல்படுகிற அம்சம். எல்லா சந்தர்ப்பங்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோழர்களோடு ஆலோசனை செய்தே முடிவுகளை எடுத்தார்கள். கொஞ்சம் யோசித்து பார்க்கணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தானே, அவருக்கு அல்லாஹ்விடமிருந்து வஹி வந்துட்டு தானே இருக்குது. நான் யார்கிட்டையும் ஆலோசனை கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. என்னை படைச்ச ரப்பு எனக்கு வஹி அறிவிச்சிட்டான். அறிவிச்சதன் அடிப்படையில் நான் பாட்டுக்கு செயல்பட்டுட்டே இருப்பேன். யாரெல்லாம் என் பின்னாடி வர்றீங்களோ வர்றவங்க வாங்க சொல்லிட்டு போயிருக்கலாமே. அல்லாஹ்வுடைய தூதர் தானே, வஹியின் அடிப்படையில் செயல்படுவது தானே அவருக்கு கட்டளை. ஆனாலும் ஏன் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களிடத்திலே தோழரிடத்திலே ஆலோசனை செய்தார்கள்? இதில் எவ்வளவு பாடம் இருக்கு. இன்றைக்கு நாம் அன்றைக்கு அவர்கள் வெற்றியடைந்ததற்கு காரணமும் சூரா தான். இன்றைக்கு நாம் தோல்வியை தழுவிக் கொண்டிருப்பதற்கு காரணம் சூராயத்து இல்லாதது தான். அன்னைக்கும் இன்னைக்கும் ஒப்பீட்டளவில் பார்க்கிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்த முஸ்லிம்களுடைய எண்ணிக்கையையும் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய எண்ணிக்கையையும் பார்க்கிற பொழுது நாம் பெரும்பான்மையாக தான் இருக்கிறோம். சிறுபான்மையாக இருக்கும் பொழுது மாபெரும் வெற்றியை ஈட்டுகிறார்கள். அவர்களை விட பெரும்பான்மையாக இருக்கிற பொழுது தோல்வியை தழுவுகிறோம். காரணம் என்ன? இப்படியே நாம் யோசிக்கக்கூடாது. யோசித்து பார்த்து நீங்கள் சீராவை ஆராய்ச்சி செய்து பார்த்தால் நாம் இந்த முடிவுக்கு தான் வர்றோம். அவங்க ஆலோசனை செஞ்சாங்க. நம்மள்ட்ட இல்லாத ஒரு விஷயமே அதுதான். இது விஷயத்தில் நம்முடைய சமுதாயம் எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதற்கான ஏராளமான உதாரணம் இருக்கிறது. மாநில அளவிலேயோ அல்லது சென்னை அளவிலேயோ ஒரு டவுன் காஜியை நியமித்திருக்கிறார்கள் மாநில அரசாங்கம். அது என்ன அடிப்படையில் நியமித்தாங்க, ஏது அடிப்படையில் நியமித்தாங்க? அதுக்கு திமுகவுக்குண்டான ஆதரவு நிலையா, எதிர்ப்பு நிலையா, இல்லை முஸ்லீம் சமுதாயத்தின் மீது இருக்கக்கூடிய அக்கறையா, அல்லது வருகிற எலெக்ஷனில் முஸ்லீம் சமுதாயத்துடைய ஓட்டுகளை அள்ளுவதற்குண்டான திட்டமா? எதுவோ இருக்கட்டும். ஆனால் எப்பொழுதுமே நம்முடைய முஸ்லீம் சமுதாயம் தனக்கே உரிய அடையாளத்தை விட்டு கொடுக்காது. என்ன தெரியும் அடையாளம்? ஃபசாது பண்ணுறது. இப்போ அந்த டவுன் காஜ் நியமனத்திலும் ஃபசாது நடந்து கொண்டு இருக்கிறது. அது பெரிய அளவுக்கு இருக்கிறது. அப்போ டவுன் காஜ் நியமனத்தில் கவர்மெண்ட் ஒரு ஆலோசனை கேட்டால் ஆலோசனை சொல்கிறது இல்லை. நீ நான் என்று போட்டி போட்டுக்கொண்டு, கோவை அதற்கு ஒரு உதாரணம். ஏன் ஒரு பிறை விஷயத்தில் நம்மால் ஒன்றாக செயல்பட முடிகிறதா? கலந்தாலோசனை இருக்கிறதா? உங்களிடத்தில் ஆலோசனை செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்று முஸ்லிம் சமுதாயத்துடைய ஒவ்வொரு பிரிவும் சொல்கிற பொழுது எங்கிருந்து வரும் வெற்றி? இஸ்லாத்தினுடைய சிறப்பம்சங்களிலே, வெற்றிக்கான வியூகங்களிலே முக்கியமான விஷயம் சூராயத் என்கிற கலந்தாலோசனை செய்வது. ஆனால் அந்த கலந்தாலோசனை செய்கிற பண்பையே நாம் கைகழுவி விட்டு இருக்கிறோமே, வெற்றி எப்படி சாத்தியமாகும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு வெற்றி அடைந்ததற்கு பின்னால் சூராயத்தும் இருந்துச்சு. அன்பானவர்களே, இப்போ நான் ஒரு விஷயத்தோடு இந்த உரையை நிறைவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். இதுவரைக்கும் நான் சொன்னதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் திட்டம் போட்டு செயல்பட்டது, விவேகத்தோடு செயல்பட்ட பொதுவான வழிமுறைகளில் ஒரு சிலவற்றை மட்டும் நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு முன்னால் எடுத்து வச்சிருக்கிறேன். போன வாரமும் இந்த வாரமுமாக. என்னது? ரகசியமாக பிரச்சாரம் செய்வது, ஹிஜ்ரத்தில் திட்டம் போட்டு செயல்பட்டது, அதே மாதிரி நவீனங்களை பயன்படுத்துறதுல ரசூலுல்லாஹ் முன்னணியில் நின்னது, அதே மாதிரி இந்த கலந்தாலோசனை செய்கிறது. தௌஹீதை நிலைநிறுத்தணும்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி மனித சமுதாயம் உள்ளங்களால் இணக்கமணக்கப்பட வேண்டும் என்கிற கான்செப்ட். இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய செயல்பாடுகள் அத்துணையிலும் விவேகத்தோடு செயல்பட்டார்கள். நாம் விவேகத்தோடு செயல்படுறதில்லை, வேகம்தான் நம்மள்ட்ட இருக்குது, விவேகம் இல்லை என்கிற விஷயம். ஆனால் இனிமேல் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் இன்றைய காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சீரத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வழிகாட்டுதலை பற்றி நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதெல்லாம் இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய இந்திய சூழ்நிலையில் இந்திய முஸ்லிம்களுக்கான வழிகாட்டுதல்கள். இதெல்லாம் பொதுவான விஷயம். இதுவரைக்கும் சொன்னது இந்திய முஸ்லிம்கள் நாம் என்னென்ன சூழ்நிலைகளை இப்பொழுது இந்த பாசிச அரசாங்கம், இந்துத்துவ அரசாங்கத்தின் மூலமாக அனுபவித்துக் கொண்டு வருகிறோமோ அதனை வெற்றிகரமாக எதிர்கொள்வதற்குண்டான நபிகளாருடைய வாழ்க்கையிலிருந்து வழிகாட்டுதலை நாம் பார்க்கணும். அது ரொம்ப ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னாக்கா ஒரு 5 கான்செப்ட். அந்த 5 எண்ணத்தையும் இன்றைக்கு நாம் கடைபிடிச்சோன்னு சொன்னால் நாம் மீலாது விழா கொண்டாடுறதுல அர்த்தம் இருக்குது.
நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று சொல்வதிலே அர்த்தம் இருக்கிறது. நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் வைத்திருக்கிறோம் என்று சொல்வதிலே அர்த்தம் இருக்கிறது. அந்த 5 அம்சத்தையும் இந்திய சூழ்நிலையின் பின்னணியில் நாம் ஜெயிக்கிறதுக்கு அல்லது தோல்வி அடையாமல் இருப்பதற்கு, குறைந்தபட்சம் இந்த பாசிச இந்துத்துவ சக்திகளை முனை மணுங்கி செய்வதற்குண்டான 5 அம்ச திட்டங்களை நாம் அடுத்து பார்க்க இருக்கிறோம். இந்திய சூழ்நிலைகளின் பின்னணியிலே பார்க்க இருக்கிறோம். அது பார்த்தோன்னு சொன்னால் இன்னைக்கு நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்துடைய தலைவர்களுக்கு பாடம் நடத்த வேண்டிய விஷயம். அவங்களுக்கு பிடிக்காத விஷயமும் இதுதான். அதை குறித்து இன்ஷா அல்லாஹ் வரும் வாரங்களிலே தெரிந்து கொள்வோம். தெரிந்து கொண்ட விஷயங்களின் அடிப்படையிலே நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்தினுடைய வளர்ச்சியை தாண்டி இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்காக பாடுபடுகிற நன்மக்களாக நாம் முயற்சி செய்வோம். அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அதற்கான தௌஃபீக்கை நிறைவாக தந்துருள்வானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் ஃபில் குர்ஆனில் அதீம் வ நஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ ذிக்ரில் ஹக்கீம். இன்னஹு தஆலா ஜவாதுன் கரீமும் மலிக்கும் பர்ரு ரഊஃபுர் ரஹீமுன் வ ரப்புன் ஹலீம்.